Hello everyone, this is Parthiban welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 12/2/2024 பிப்ரவரி 12 2024. இந்த வீடியோவை நான் 8 o'clock போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு 8:15 ரீச் ஆயிரும். இந்த வீடியோவை நீட் 2024க்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் முடித்தவங்க, இல்லை இப்போ தான் செஞ்சிட்ருக்கிறேன், இல்லைன்னா இனிமேல் தான் செய்யணும் அப்படின்றவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நீட் 2024 அப்பெண்டிக்ஸ் 16 இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதெல்லாம் நம்ம நினைவில் வைக்க வேண்டியவை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் நீட் 2024க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. ஃப்ரம் த அப்ளிகேஷன்லேருந்து டில் த அட்மிஷன் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நீட் 2024க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது அந்த மிக முக்கியமான படிவம் என்னது, அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதுதான் அந்த அப்பெண்டிக்ஸ் 16 உங்கள் ப்ராஸ்பெக்டஸில் நீட் 2024 ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 165 ஓகேங்களா, 165வது பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட், மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கோ த்ரூ த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கேர்ஃபுல்லி அண்டு அக்யூவன்ட் தெம்செல்ஸ் வித் த ஃபாலோயிங். கீழே குறிப்பிட்டது எல்லாத்தையும் கவனத்தில் வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை நீட் யூஜி 2024 ஆன்லைன் ஒன்லி. ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம், ஆஃப்லைன் மோடு கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு சில பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் இல்லை, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது அப்படின்னாலும் பின்னாடி வர பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட், கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க, www.nta.ac.in இந்த வெப்சைட்டையும் exams.nta.ac.in இந்த 2 வெப்சைட்டையும் அடிக்கடி வாட்ச் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் ரீடைன் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். பிரிண்ட் அவுட் என்னென்ன, கன்ஃபர்மேஷன் பேஜ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் முடித்த உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்கும், அதை மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அந்த கன்ஃபர்மேஷன் பேஜு நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போதும் தேவைப்படும். அதே மாதிரி கவுன்சிலிங்க்கு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவீங்க அப்போவும் தேவைப்படும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க அப்போவும் தேவைப்படும். அதே மாதிரி உங்களுக்கு அலாட்டான காலேஜுக்கு போவீங்க அங்கேயும் தேவைப்படும் ஓகேங்களா. சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஃபீ பெய்டு. நீங்கள் இது எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த சலானை பத்திரமா வச்சுருக்கணும். ஆன்லைன் பேமெண்ட்டாக இருந்தாலும் அதையும் உங்கள் ப்ரூஃபுக்கு எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4 to 6 காப்பீஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 4 to 6 காப்பீஸ் ஆஃப் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. இப்போ இந்த 4 to 6 அப்படிங்கிறத இது அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மினிமம் 25 வச்சுக்குங்க, ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நிறைய தேவைப்படும். அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ மினிமம் ஒரு 5 வச்சுக்குங்க, தேவைப்பட்டால் திரும்பவும் போட்டுக்கலாம். இந்த 25 ஃபோட்டோவில் 10 ஃபோட்டோ உங்களுடைய நேம் அண்ட் டேட் இருக்கட்டும் ஓகேங்களா. நேம் அண்ட் டேட் இல்லாமல் ரிமைனிங் எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சேம் as அஃபிக்ஸ்டு இந்த நீட் அப்ளிகேஷன். உங்களுடைய அப்ளிகேஷனில் என்ன வச்சுருக்கீங்களோ அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அதே போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் தான். அப்புறம் எங்கேயெல்லாம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே யாருக்கு, ஃபார் யூனியன் டெரிட்டரி அண்டு ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகேங்களா, who have opted for seats under the 15% ஆல் இண்டியா கோட்டா. அப்போது இது யாருக்கு, யூனியன் டெரிட்டரியில் இருக்கிறவங்களுக்கும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்குமான டிக்ளரேஷன், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். அடுத்தது கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் த மொபைல் நம்பர் and email ID filled in the online application.
ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர், அது மெயின் நம்பராக இருந்தாலும் சரி, ஆல்டர்னேட் நம்பராக இருந்தாலும் சரி, மெயில் ஐடியாக இருந்தாலும் சரி, அதை வந்து பத்திரமா வச்சுக்குங்க. அது வந்து கரெக்டு தானா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. எதுக்காக அப்படின்னா எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இப்போ சப்மிட் பண்ண உங்களுக்கு தெரியும். இனிமேல் தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மெயிலுக்கும் சரி, அதே போல் மொபைலுக்கும் சரி ஓடிபி வரும். அதோட முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு வந்து ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் என்னவெல்லாம் வரும், ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் வரும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மெசேஜும் ஃபோனுக்கும் மெயிலுக்கும் வரும். அதே போல் உங்கள் மெயில் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுவும் ஃபோனுக்கும் வரலாம், இல்லைன்னா மெயிலுக்கும் வரலாம். அதே போல் ஹால் டிக்கெட் இந்த டேட்டில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மெசேஜ் வரும். ஓகேங்களா? அதன் பிறகு நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ, அப்புறம் உங்களுடைய ஸ்கேண்டு ஓஎம்ஆர் சீட்டு, ரிசல்ட்டு, ஸ்கோர் கார்டு, இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கும் ஃபோனுக்கும் தான் வரும். ஸோ கீப் இட் சேஃப்லி. அடுத்தது, என்டிஏ வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் non-receipt ஆஃப் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் டியூ டு த இன்கரெக்ட் மொபைல் நம்பர். ஒருவேளை நீங்கள் தவறான மொபைல் எண்ணை கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ரீச் ஆகலை அப்படின்ட்டு நீங்கள் எந்த விதமான கிளைமும் கேட்க முடியாது. ஓகேங்களா? சரி. த ஃபீ கேன் பி சப்மிட்டட் த்ரூ த ஆன்லைன் மோட். உங்களுடைய அந்த தேர்வு கட்டணத்தை ஆன்லைன் மோடில் அனுப்பணும். தட் இஸ் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் ஆர் யூபிஐ யூஸிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி. இந்த பேங்க் போர்ட்டல்லாம் நீங்கள் வந்து அமௌண்ட்டு கட்டலாம். ஓகேங்களா? நீங்கள் கட்டினதுக்கான ரெசிப்ட் எடுத்து வச்சுக்கோங்க. செக் த வேலிடிட்டி ஆஃப் த டெபிட் கார்டு. நீங்கள் பணம் கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க்கினுடைய வேலிடிட்டி டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருங்க. அதே மாதிரி எங்கே பார்த்துட்டு இருந்தோம், கீப் இட் ரெடி வித் யூ வைல் லாகிங் ஆன் டு த வெப்சைட் to submit the application form. The candidate should enter the information asked for make payment through the debit card or credit card. எதில் கேட்குறீங்க, பணம் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதனுடைய வேலிடிட்டி டைம் என்னங்கிறத பார்த்துருங்க. அதில் பேலன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத மெயினாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஃபார் யூஸிங் நெட் பேங்க் யூபிஐ செக் த பேலன்ஸ். பார்த்தீங்களா, நான் சொன்ன பாயிண்ட் வந்துடுச்சு. அதனால் உங்களுடைய வேலிடிட்டி பீரியடை பாருங்கள். கிரெடிட் கார்டு ஆகட்டும், டெபிட் கார்டு ஆகட்டும், அதே போல் பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வில் ரிமைன் இன்கம்ப்ளீட் அண்ட் அன்சக்ஸஸ்ஃபுல் கேஸ் ஃபெயிலியர் டு கம்ப்ளீட் ஸ்டெப் 3 ஆன்லைன் அப்ளிகேஷன் நான் பேமெண்ட் generation of the confirmation page confirms that the application has been submitted successfully. கன்ஃபர்மேஷன் பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் வந்து ஃபீஸ் பேமெண்ட் ஸ்டெப் 3 எல்லாம் முடிச்சுட்டு ஃபீஸ் பேமெண்ட் கட்டியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துருங்க. கேண்டிடேட் மஸ்ட் ப்ரிசர்வ் த அட்மிட் கார்டு ஸ்டில் தர் அட்மிஷன் டு த அண்டர் கிராஜுவேட். கேண்டிடேட் மஸ்ட் ப்ரிசர்வ் த அட்மிட் கார்டு ஸ்டில் த. ஓகே, இப்போ நீங்கள் வந்து அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அது பின்னாடி ஃப்யூச்சரில் கவுன்சிலிங்க்கு போகிறக்கு, அட்மிஷனுக்கு போகிறக்கு, உங்களுக்கு அலாட்டான காலேஜுக்கு போகிறதுக்கு எல்லா இடத்துலையும் தேவைப்படும். ஓகேங்களா? அடுத்தது, the eligibility of the candidates will be determined on the last date of the submission of the online application form. இப்போ வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது அந்த கடைசி நாள், விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் கடைசி நாளை பொறுத்து. அடுத்தது, நீட் யூஜி 2024 தேர்வு நாள் வந்து மே 5, 2024. நீட் யூஜி 2024 will be held in a single stage on and would be an objective test. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 2024ஆம் ஆண்டிற்கான நீட் யூஜி தேர்வு வந்து ஒரு முறை நடத்தப்படுகிறது. அதுவும் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில், கொள்குறி வகை. அடுத்தது, இந்தியன் நேஷனல்ஸ், நான் ரெசிடென்ட்ஸ், இந்தியன் என்ஆர்ஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன், ஓசிஐ, ஃபாரின் நேஷனல்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் நீட் யூஜி 2024. அப்போ என்ஆர்ஐ கேண்டிடேட்டோ, ஓசிஐ கேண்டிடேட்டோ, ஃபாரின் நேஷனல்ஸ் ஆர் எலிஜிபிள், அவங்கெல்லாம் தேர்வு எழுதுறதுக்கு தகுதியானவர்கள். ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் சுட் பி சப்மிட்டட். ஒரே ஒரு விண்ணப்பம் தான் போடணும். ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பித்திருந்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு எத்தனை பாயிண்ட் இருக்குது, இன்னொரு 8 பாயிண்ட் இருக்குது. பர்டிகுலர்ஸ் ஃபில்டு பை த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீட் டு பி சூசன் கேர்ஃபுல்லி. நீங்கள் கொடுக்குறது எல்லாமே
சரியானதாக தேர்ந்தெடுத்து கொடுங்க. தவறானதை கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு தான். அடுத்தது லேட்டர் இன்க்ளூடிங் த எக்ஸாமினேஷன் சென்டர் சிட்டி எக்ஸாமினேஷன் சென்டர் சிட்டி மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் எக்ஸப்ட் வென் த விண்டோ ஃபார் கரெக்ஷன் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஓப்பன்டு. சரி, இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற தேர்வு மையம் சரியானதாக கொடுக்கணும். மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறதும் சரியானதாக கொடுக்கணும். அதை பொறுத்து தான் உங்களுக்கு தேர்வு மையம் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி அலாட்மெண்ட் ஆஃப் தி சென்டர் இஸ் மேடு பை த கம்ப்யூட்டர். நீங்கள் தேர்வு அதாவது விண்ணப்பத்தில் நீங்கள் கொடுக்குற அந்த சென்டர் வந்து முழுவதும் கணினிமயமாக்கப்பட்டது. அதில் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் அதாவது ஹியூமனுடைய இன்ட்ரப்ஷன் எதுவும் இருக்காது. அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் த அலாட்டட் சென்டர் ஷல் பி சேஞ்ச்டு பை த NTA. ஓகேங்களா? அதனால் நீங்கள் கொடுக்குறது சரியாக கொடுத்துருங்க. அதன் பிறகு எனக்கு இந்த சென்டர் தூரமாக இருக்குது, இல்லை இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு எதுவும் செய்ய முடியாது. இது வந்து முழுக்க கணினியால் நிரப்பப்படுவது. த கேண்டிடேட் கேன் டவுன்லோட் த அட்மிட் கார்டு ஃபார் த எக்ஸாமினேஷன் ஃப்ரம் த வெப்சைட். உங்களுடைய என்ன பண்ணிக்கலாம், அட்மிட் கார்டு ஆல் டிக்கெட்டை வந்து https://exams.nta.ac.in அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெயில் வந்துடும். இல்லைன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் சரியாக கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்துடும். அதே தான் ரிசல்ட்டு, மார்க்கு, ரேங்க் ஷீட்டு இதெல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் https://exam.nta.ac.inல கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நிறையா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட்டு, மார்க்கு, ரேங்க் ஷீட்டு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெயில் வந்துடும். அதே போல் ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட், ரெகுலர் அப்டேட் என்ன பண்ணணும், தொடர்ந்து இந்த வெப்சைட்டை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம SAP Views யூடியூப் சேனல்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அங்கேயும் பாருங்கள், அஃபீஷியல் வெப்சைட்டையும் பாருங்கள், நம்ம சேனலையும் பாருங்கள். அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்த உடனே இமிடியேட்டாக நம்ம சேனல்லையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா BSMS இதுக்கெல்லாம் வந்து கோர்சஸ் வெப்சைட்டு கன்சர்ன்டு ஸ்டேட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். சரி, ஓகே. அடுத்தது கேண்டிடேட் should fill up the online form, pay the fee well in advance. தேர்வு கட்டணத்தை வந்து முன்கூட்டியே செலுத்துங்க. கடைசி நேரத்தில் நீங்கள் போயிட்டு பணம் கட்ட போகும்போது சர்வர் எரரோ இல்லை வந்து பேமெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு வந்தாலோ அதற்காக நீங்கள் எந்த விதமான ரெக்வெஸ்ட்டும் வைக்க முடியாது. டியூ டு எனி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க NTA. கேண்டிடேட் மஸ்ட் நோட் தட் மீர் டிடக்ஷன் ஆஃப் ஃபீ ஃப்ரம் த பேங்க் அக்கௌண்ட் இஸ் நாட் ப்ரூஃப் ஆஃப் ஃபீ பேமெண்ட். ஒருவேளை வங்கி உங்களுக்கான கட்டண சேவை அதிகமாக பிடித்திருந்தால் அதற்கு NTA பொறுப்பாகாது. ஓகேங்களா? த ஜென்ரேஷன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் பேஜ் இஸ் ப்ரூஃப் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் சப்மிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கான அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்டட் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். ஓகேங்களா? உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரே ப்ரூஃப் என்ன, உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜ் தான். அப்போ இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன, உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜ். அடுத்தது த ரிசல்ட் ஆஃப் த NEET UG 2024 may utilized by the other entities central state governments admission purpose in accordance with their rules and conclusion with the Ministry of Health. அதாவது இந்த நடைமுறைகளுக்கு உட்பட்டது. அடுத்தது இந்தியன் சிட்டிசன், ஓவர்சீஸ் citizen India including pursue MBBS medical NEET UG 24. Okay, candidates are advised to regularly visit. தொடர்ந்து NTA உடைய வெப்சைட்டை பார்த்து கொண்டே இருங்கள். NTA will communicate all the instruction through the website only. ஓகேங்களா? NTA வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு தபால் அனுப்ப மாட்டாங்க, உங்களுக்கு குரியர் அனுப்ப மாட்டாங்க. எல்லா விதமான தகவல் பரிமாற்றமும் NTA அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம SAP Views யூடியூப் சேனல்லையும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய், see you, have a nice day.